ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா குட் ஃப்ரைடே அப்படின்னா ஏசப்பா உயிர் நீத்த நாள் இன்னைக்கு. நான் கான்வெண்ட்டில் ஒரு 7 இயர்ஸ் படிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டின் கான்வெண்ட்டில். எனக்கு எப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இந்த 3 மணிக்கு அவர் உயிர் நீத்தார் இல்லையா, அது வரைக்குமே நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உயிர் நீத்தார்ல யாருக்காக தெரியுமா? நம்ம எல்லாருக்காகவும் தான். மக்கள் செஞ்ச பாவங்களுக்காக அவர் அந்த முள்ளோட அந்த முள் கிரீடம் இருக்கும் இல்லையா, அதை சுமந்து சிலுவையை சுமந்து தன்னுடைய உயிரை நீத்தார். 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். அது ஈஸ்டராக நம்ம கொண்டாடுவோம். அப்படி அந்த ஏசப்பா நம்மளோட கடவுளாக வணங்கப்பட்டவர் மக்களுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து உயிர் நீத்த நாள் தான் இன்றைக்கி. அதை தான் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி குட் ஃப்ரைடே எப்படின்னாக்கா, நம்மள ஒருத்தர் கடவுள் நமக்காக இறந்துருக்கார் இல்லையா. இன்றைக்கி அந்த 3 மணிக்கு உயிர் நீத்த நாளில் சொல்லுவாங்க, நம்ம என்ன இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிட்டாலும் அவருடைய அவர் சுமக்கிற அந்த வழிகளுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அவர்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அதுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். மெயினாக உலகத்தில் இப்போன்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள். நம்ம அதிகமாக செலவு பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ தான். நீங்களே பாருங்கள், மேக்ஸிமம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த் இஷ்யூவால் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம எவ்வளோ தான் அட்வான்ஸ்டாக கண்டுபிடிச்ச நினைக்கிறோம். இயற்கையை விட செயற்கை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது சயின்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் நிறைய ஆபத்துக்கள் இருக்குது இல்லையா. நம்மளுடைய இப்போ பழைய பாரம்பரிய உணவுகள்லாம் நம்ம இப்போ சாப்பிட்றோம். அந்த பாரம்பரிய உணவுகளை விளைவிக்கிறதுக்கு எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி யாரும் விளைவிக்காததுக்கு காரணம் விவசாயிகள் மேலே தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூட்டைக்கு 900 ரூபா கொடுக்கும்போது அந்த விவசாயத்தில் உரமே போடாமல் விளைஞ்சால் 10 மூட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையும். 10 இல்லைன்னா 20 மூட்டை தான் விளையும். ஆனால் அதுக்கான ரூபாயை உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அப்போ அந்த இடத்துல அதிக மகசூல் நமக்கு வேணுங்கிறதுனால அவங்க ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுறாங்க. இது இன்றைக்கி காலைக்கான ஒரு சின்ன ஒரு கருத்து. நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய பேசி அந்த லவ் சீரீஸோட 2nd பார்ட்டையும் இதையும் ஆட் பண்ணி போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.